வாமா. குளிரும். பாம்பு வந்துரும். பயப்படாதம்மா, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னீல்ல, இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டு வா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நிம்மதியா போய் தூங்கு. இந்த வாங்கிக்க. இப்படி ஒரு மனுஷனா? இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்க சர்ச்சில் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது. அதுக்கு சில தகுதிகள், விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேல போய் ஃபாதர் டேவிட்ட பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாரு. நீ மேல போமா. ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்க அப்பா செத்து 17 வருஷமா. நீங்க வெங்கடாச்சலம் தானே? யாருமா நீ? உயிரோட இருக்கிறவங்கள செத்து போயிட்டதா அம்மா சொன்னாங்கப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவங்கப்பா. வயசு பொண்ணுன்னா வீட்டுல இருக்கும் போது அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆம்பளைங்களோட பழகிறத விட ஆம்பளை பசங்களோட பழகிறது அப்பா பிடிச்சிருக்கு. அம்மாவை பத்தி தப்பா சொல்லாத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா நீ லவ் பண்ற பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிற? ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க. யோ சீக்கிரம் குடியா. தரேன். யோ சாம்பார் குடியா. எத்தனை வாட்டியா சாம்பார் ஊத்துறது? ஏற்கனவே பாக்கி வேற ஏகப்பட்டது இருக்கு. ஏய், நம்ம கடையில சாப்பிடுறவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும் போதாது, மனசும் நிறையணும். இப்படியே நம்ம கடை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடை உருப்பிட்ட மாதிரி தான்.
நான் இந்த கடையை நடத்துறது வீடு வாசல் வாங்குறதுக்காக இல்ல, மானத்தோட வாழறதுக்காக. ஊத்து. சரிக்கா. கடவுளே, அவர் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். என்ன வேண்டிக்கிட்ட? உங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னாச்சு? அது அது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன காட்டுனீங்களா? காட்டினேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு புரியல. புரியுது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரி தானே. நீங்க வசதியானவங்க, எப்படி ஒத்துக்கிறோம்? என்னாச்சு? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியா? நான் எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன். ஏய், அழாத அழாத ப்ளீஸ். இது பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு அப்படியே இருந்துருவியா? முடியாது. நானும் அப்படிதான். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவின்னா நீதான், வேற யாரும் கிடையாது. இது பாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. Yes. வா, உள்ள வா. அட, come inside. என்னங்க இது? அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, என்னாச்சு? என்னமாச்சு? மானத்தோட வாழ்ற பொண்ணு நினைச்சுதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னோம். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கை குழந்தையோட வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்குதான் நீங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு போய் கதவு முன்னீங்களா? என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு நாள் ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிரில் ரெண்டு பேர் வந்தாங்க. எதையோ பார்த்தாங்க, பேசிக்கிட்டாங்க. அது ஆர்குமெண்டா மாறிச்சு, போயிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அவரும் பைக்கை நிறுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போய் பார்த்தா ஒரு அனாதை குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனேன். நான் செய்ய நினைச்சத அவ செஞ்சுட்டா. அதனால்தான் அவ மேல எனக்கு காதலே வந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது அவளோட குழந்தைன்னு தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. 1 செகண்ட். யாருக்குப்பா ஃபோன் பண்றீங்க? இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசாம இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டோம். அப்பா, இந்த குழந்தைய அனாதை இல்லத்துல ஒப்படைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? 3 மாசமா அவங்க ரெண்டு பேரும் அனாதைக்கு துணை அனாதையா வாழல, அம்மாவும் பொண்ணாதான் வாழ்ந்திருக்காங்க. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அவளும் அந்த குழந்தையும் இங்கதான் என் கூட இருக்கணும். என்னப்பா சொல்ற? இதுதான் உன் முடிவா? நில்லுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்ப்பா. வாங்க.
வணக்கம்மா. ஏன் அழறீங்க? எங்க மக ஆசைப்பட்டானேதாம்மா வீட்டுல ஓகே சொன்னோம். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்னாச்சு? இங்க பாருமா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எங்களுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கு. இந்த குழந்தை இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப பெருசு. இதையும் மீறி கல்யாணம் நடந்தா நாங்க தற்கொலை பண்ணிக்குவோம். எங்களுக்கு அதை தர வேற வழி தெரியல. உங்க உசுறு போறதுக்கு நானும் என் குழந்தையும் காரணமா இருக்க மாட்டோம். இனிமே உங்க கண்ணுக்கும் உங்க புள்ள கண்ணுக்கும் நாங்க தெரிய மாட்டோம். என்னம்மா சொல்ற? ஏன்னா என் கண்ணுக்கு நீங்களும் குழந்தைங்க தான், வயசான குழந்தைங்க.